உலக தொலைக்காட்சியில் முதல் முறையாக சரி அப்படி கூட வேணாம். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு தாலி இவ்வளோ சீக்கிரம் கட்டினது நம்ம தீபக் மட்டும்தான். அப்படியே எதையும் யோசிக்காமல் அசால்ட்டாக அந்த தட்டை எட்டி உதச்சி அந்த தாலி அப்படியே சூப்பராக அதை கேட்ச் பண்ணி அப்படியே கட்டுவார். சூப்பராக இருந்துச்சு இந்த சீனு. நான் நினச்சேன் தீபக்கு வந்து காவ்யாவுக்கு தாலி கட்டிட்டாருல்ல. ஸோ காவ்யாவோட ஃபேமிலிலாம் ஐயோ என்ன இவன் தாலி கட்டிட்டேன், அதாவது ஒரு ஷாக், ஐயோ என்ன தாலி கட்டிட்டேன் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே என்னடா இது, ஒருத்தர் முகத்தில் கூட ஒரு ஷாக்கே. அஃப்கோர்ஸ் உத்தமன் கிட்டேருந்து தீபக் வந்து காப்பாற்றிட்டான்னு தான், நான் இல்லைன்னு சொல்ல. என்னதாலும் அவன் தாலி கட்டியிருக்கான்ல. ஸோ எல்லாரும் வந்து கொஞ்சம் ஷாக் ரியாக்ஷன் பார்த்தா பாட்டி என்னன்னா அப்படி சிரிக்கிறாங்க, அந்த பொண்ணு என்னன்னா அப்படி சிரிக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் வருவாங்க பாருங்க ஆட்டோவில் ராணி, ரேவதி, காவ்யா, தீபக்லாம். அப்படி காவ்யாவை தவிர எல்லாருக்குமே வாயில் நிறைய அந்த பல்லு தான் தெரிஞ்சுது. அவ்வளோ சந்தோஷமாக வருவாங்க. அது தீபக் சொல்லவே தேவையில்லை. அவருக்கு அப்படியே மனசார 100% 200% ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஏன்னா லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறதால. அதே மாதிரி தீபக் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எப்படியே கத்துவாங்கன்னு தெரியும். கத்துறாங்க. அப்போ வந்து தாலி எதுக்கு கைடுன்னு சொன்னால் காவியாவும் தாலியை கையிட வராங்க. நான் நினச்சி கையிடுவாங்க போல. அப்புறம் தான் பார்த்தா பாட்டி விடல. அப்போ தான் நினச்சி பாட்டியெல்லாம் இதுக்கோசம் தான் வந்திருக்காங்க போல இருக்குது பாட்டி வீட்டில். ஸோ அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. அவங்க வந்து பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தீபக் வந்து வராரு. உடனே அவங்க வாங்க மாப்பிள்ளை, மாப்பிள்ளையாவே ஆயாச்சா. அந்த கல்யாணம் நடந்தது எல்லோரும் சோகமாக இருப்பாங்க, பார்த்தா எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. அந்த எபிசோட் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தீபக் காவியாக்காடைய ஒரு பிரச்சனை ஆனாலும் அப்படியே எங்கே இருப்பாருன்னே தெரியல, பறந்து 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 வருவார். இனிமேல் சொல்லவா வேணும், தாலியே கட்டியாச்சு. ஆனால் தீபக் மாதிரி அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா, தீபக் கேரக்டர் சொல்கிறேன். காவியாக்குன்னா அப்படியே அவங்க அம்மாவை எதிர்த்து நாங்கள் அவ கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டா. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தீபக் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஆட்டோவில் வரும்போது அந்த சீனை மட்டும் மறக்க முடியல. தாராவை நம்ம ஏமாற்றிட்டோமே, அம்மா என்ன நினைப்பா, அதெல்லாம் இல்லை. வாய் ஃபுல்லாக சந்தோஷம். அந்த பல்லு தேய்ச்சிட்டு சிச்சுனே வந்து இந்த தீபக் அது பார்க்கும்போது நமக்கே ஏனடா இது அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி உத்தமனை வந்து பெட்டில் படுக்க வச்சுருவாங்க இல்லைங்களா, ஹாஸ்பிட்டல் பெட்டில். ஸோ ஓகே, அப்போது இவரை வந்து கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட்டில் குத்தாதான் இவங்க கதையை கொஞ்சம் காட்ட முடியும்ன்றதால இவரை படுக்க வச்சுட்டாங்க. ஓகே கைஸ், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.